Hello coders, welcome back to AK64. ஸோ லாஸ்ட் வீடியோவில் என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏபிஐ வச்சு நம்ம அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் எப்படிலாம் ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க வேண்டியதாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் லைப்ரரி தான் ஆக்சுவலாக பார்க்கலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கு முன்னாடி நமக்கு வந்து ப்ராப்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிற ஐடியா இல்லாட்டி ஸோ அங்கே போகும்போது நமக்கு இன்னும் நிறையவே கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால ஸோ ப்ராப்ஸ்லேருந்தே போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஐடியா பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் என்னெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காம்பனண்ட் எப்படி கிரியேட் பண்ணுறோம், ஸோ காம்பனண்ட்குள்ளே எப்படி ப்ராப்ஸை ஷேர் பண்ண போகிறோம், அந்த ப்ராப்ஸ் வாங்குறதுக்குமே நம்ம என்ன பண்ணணும்னா இன்டர்ஃபேஸஸ் யூஸ் பண்ணணும். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நம்ம ஸ்பெசிஃபிக்காகவே போட்டிருக்கோம். ஏன்னா இந்த இன்டர்ஃபேஸை பற்றி உங்களுக்கு இன்னும் மோர் ஐடியாஸ் அது வந்து கிடைக்கும். ஸோ ப்ராப்ஸ் வாங்கும்போது ரெக்கர்டான ப்ராப்ஸ் என்ன, ஆப்ஷனலான ப்ராப்ஸ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து அதை வச்சு டிஃபைன் பண்ண முடியும். ஓகே, மோர் அவசரம் நாம வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, எப்பயும் போல் நீங்கள் ரியாக்டில் எப்படி காம்பனண்ட் கிரியேட் பண்ணுவீங்களோ அதே மாதிரி ஒரு காம்பனண்ட் கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ காம்பனண்ட்ஸ் ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்குவோம். காம்பனண்ட்ஸ் ஸ்லாஷ் என்ன பண்ண போகிறோம்னா ஹோம் அப்படின்னு ஒரு காம்பனண்ட் கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் நார்மலாக ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணும்போது ஜேஎஸ்எக்ஸ் இல்லைனா ஜேஎஸ் யூஸ் பண்ணுவீங்க. இங்கே நம்ம டைப் ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணதுனால டிஎஸ்எக்ஸ் யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஓகே, நம்ம காம்பனண்ட் கிரியேட் ஓகே 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 காம்பனண்ட் நேம் வந்து எப்பயுமே கேப்ஸில் இருக்கணும். ஸோ அதை பார்த்துக்கோங்க. HOME ஹோம் டாட் டிஎஸ்எக்ஸ். ஓகேவா? ஸோ இங்கே வந்து நீங்கள் RAFC அப்படின்னு வச்சிங்கன்னா காம்பனண்ட் ரெடி ஆயிரும். ஓகேவா? ஸோ இந்த RAFC அந்த எக்ஸ்டென்ஷன் எங்கேருந்து வருதுன்னா நம்ம வந்து ஃபஸ்ட் வீடியோவில் எக்ஸ்டென்ஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணுறதை பற்றி நம்ம பார்த்துருந்தோம். ஸோ அதில் ES7 எக்ஸ்டென்ஷன் அந்த எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணுறதுனால தான் வந்திருக்கு. ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் ரியாக்டே யூஸ் பண்ணல, எதுக்கு யூஸ் பண்ணியிருக்கீங்க, இங்கே டிக்ளேர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற ஒரு எரர் கிடைக்குது. ஸோ அதை எடுத்து விட்டுலாம். ஓகே, ஹோம் நம்ம எடுத்தாச்சு. ஸோ இங்கே உள்ள எல்லாத்தையும் நம்ம வந்து கிளியர் பண்ணிக்கிடுவோம். ஏன்னா நம்ம நீங்கள் பார்க்க போது டிஃப்ரெண்ட் டாபிக் அப்படிங்கிறது வந்து ஏபிஐ டாபிக்லாம் அப்படியே எடுத்துகிட்டு இந்த H1 இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நம்ம காம்பனண்ட்டை உள்ள வைக்க போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த தேவையில்லாத எல்லாத்தையுமே எடுத்துருவோம். அதாவது நீங்கள் எப்படி சொல்ல உங்களுக்கு இதை எழுதுகிறோம். நீங்கள் டிஎஸ்எக்ஸ் வச்சு ஒரு கோடு எழுதுனீங்கன்னா அந்த கோடில் ஒரு எல்லோ லைனோ ஒரு ரெட் லைனோ இருக்கவே கூடாது. அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணாததுமே அதில் இருக்கவே கூடாது. இதெல்லாம் என்ன பண்ணணும்னா நீங்கள் பில்ட் பண்ணும்போது எரராக காட்டும். ஓகேவா? ஸோ நம்ம ஹோமை உள்ளே வைக்க போகிறோம். ஓகே, ஹோமை இன்சர்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா வெற்றிகரமாக ஒரு காம்பனண்ட்டை க்ரியேட் பண்ணி நம்ம வச்சுட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஹோம் அப்படிங்கிறது வந்துட்டு ஓகே, நம்ம வந்து இப்போ லாஸ்ட்டாக சொல்லியிருந்த மாதிரி டெய்ல்வின் சிஎஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஸோ அது உங்களுக்கு எப்படி இன்ஸ்டால் பண்ணணும்னு தெரியல அப்படின்னா டெய்ல்வின் சிஎஸ் எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் ஒயிட் ரியாக்டில் அப்படிங்கிற நம்ம ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் செக் பண்ணிடுங்க, நான் எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஹோம் அப்படியே ஒரு H1 டேக்கில் போட்டு ஓகே வெயிட் a minute H1ல் போட்டோம். ஸோ ஹோம் அப்படின்னு வச்சுக்கிடுவோம். ஓகேவா? ஸோ கிளாஸ் நேம் கொஞ்சம் பெருசாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுனால ஒரு 5XL வச்சுக்கிடுதேன். ஸோ ஃபாண்ட் போல்டாக இருக்கட்டும். ஸோ இப்போ நம்ம அவுட்புட் பார்த்தோம்னா உங்களுக்கு தெரியும் ஹோம் நல்லா பெருசாக தெரியுது. ஓகே, இப்போது காம்பனண்ட் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு நம்ம பார்த்தாச்சு. நம்மளோட மெயின் கான்செப்ட் இந்த வீடியோவில் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ராப்ஸ் அண்ட் ப்ராப்ஸ் பில்டிங் தான். ஓகேவா? ஸோ நம்ம ப்ராப்ஸை நார்மலாக ஜாவாஸ்கிரிப்ட் வாங்குறோம் அப்படின்னா இந்த இடத்துல வெறுமனே என்ன பண்ணுறோம்னா ப்ராப்ஸ் அப்படின்னு மட்டும் போட்டுருவோம். ஸோ அது வந்து வந்துடும். பட் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே அதாவது என்ன பண்ணுறோமோ ஒரு வேரியபிள் டிக்ளரேஷன், ஒரு ஆர்குமெண்ட், ஒரு பேராமீட்டர், இது எதை எடுத்தாலுமே அதுக்கு வந்து டைப் டிஃபைன் பண்ணியே ஆகணும். அது வந்து இங்கே மேண்டட்ரி. இப்போ நம்ம ப்ராப்ஸ் வாங்குறோம்னா அந்த ப்ராப்ஸில் என்னெல்லாம் இருக்குது, அது என்னென்ன டைப்பில் இருக்குது, என்னென்ன டேட்டா டைப்பில் இருக்குது, என்னென்ன டேட்டாலாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து ஒரு இன்டர்ஃபேஸில் என்ன பண்ணணும்னா டிஃபைன் பண்ண இல்லைனா ஒரு டைப் யூஸ் பண்ணி டிஃபைன் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதெல்லாம் நம்ம எடுத்து பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா என்னோட பேரண்ட்டில் அதுதான் பேரண்ட் காம்பனண்ட், ஹோம்ங்கிறது சைல்டு காம்பனண்ட். ஸோ இதில் கொஞ்சம் தெளிவாகிக்கோங்க. ஸோ அந்த பேரண்ட் சைல்டு ரிலேஷன்ஷிப் வந்து நமக்கு ரொம்ப முக்கியம் ரியாக்டை பொறுத்த அளவுக்கு. ஓகேவா? ஸோ இங்கே நான் வந்து ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ண போகிறேன். கான்ஸ்ட் மை நேம் ஈக்குவல் டு VK64 அப்படின்னு வச்சுருக்கேன். இப்போது இந்த நேம் வந்து நான் என்ன நினைக்கிறேன்னா என்னோட ஹோமுக்கு நான் சென்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ வந்து இப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா ஒரே ஒரு வேரியபிளை மட்டும் சென்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகேவா? நீங்கள் வந்து ஒரு வேரியபிள்னா 2 வேரியபிள், ஒரு 3 வேரியபிள் வரை கூட வச்சுக்கோங்க. இப்படி வந்துச்சுன்னா நீங்கள் டேரெக்டாகவே டீஸ்ட்ரக்சரிங் பண்ணி யூஸ் பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ அந்த டேரெக்டாக எப்படி டீஸ்ட்ரக்சரிங் பண்ணுறது அப்படின்னா ஸோ நீங்கள் ப்ராப்ட் ட்ரில்லிங்லேயே பார்த்து இந்த
நீங்கள் இதுக்கு முன்னாடி ரியாக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா ப்ராப் ட்ரில்லிங்கில் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த மாதிரி யூஸ் பண்ணியிருந்திருப்பீங்க. ஸோ நான் மை நேம் வாங்க போகிறேன். ஸோ அதை என்ன பண்ண போகிறேன்னா நேம் அப்படிங்கிறது வாங்க போகிறேன். ஸோ இப்போ நான் இங்கே டீஸ்ட்ரக்சரிங் பண்ணிட்டேன். இந்த நேம் வந்து என்ன டேட்டா டைப் அப்படிங்கிறத இங்கே நான் வந்து இப்போ டிஃபைன் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா கோலன் வச்சு இன்னொரு கேர்லி பிரேசஸ் ஓப்பன் பண்ணி நேம் கோலன் அது என்ன டேட்டா டைப் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிடணும். ஸோ ஸ்ட்ரிங் அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டேன். ஸோ இந்த நேம் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த இடத்துல வைக்க போகிறேன். ஸோ நேம் ஓகேவா. ஸோ ஓகே இப்போ நமக்கு இங்கே இருந்த எரர் எல்லோ லைன் ரெட் லைன் எல்லாம் கிளியர் ஆயிடுச்சு. ஸோ இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ப்ளஸ் பண்ணி காட்டுறேன். ரொம்ப ப்ளஸ் பண்ணிட்டோம். ஓகே நேம்ங்கிறது நம்ம வாங்க போகிற பேராமீட்டர். ஸோ அதோட டேட்டா டைப் என்னன்னு என்ன பண்ணியிருக்கோம்னா நம்ம வந்து டிஃபைன் பண்ணியிருக்கோம். இதை நீங்கள் ஒரு இன்டர்ஃபேஸாகவும் பண்ணலாம். ஸோ இன்டர்ஃபேஸாக எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோமே. அதுக்கு முன்னாடி இங்கே சென்ட் பண்ணிடுவோம். ஸோ நார்மலாக நீங்கள் எப்படி ஒரு காம்பனண்ட்டுக்கு டேட்டா சென்ட் பண்ணுவீங்க. ஸோ நேம் அங்கே கேட்காண்டா நம்ம அனுப்பணும். நம்மகிட்ட இருந்து என்ன அனுப்புகிறோம் மை நேமாக அனுப்ப போகிறோம். ஸோ மை நேம் நான் சென்ட் பண்ணுறேன்னா இங்கே உள்ள எரர்லாம் எனக்கு கிளியர் ஆயிடுச்சு. நமக்கு பார்த்தீங்கன்னா அவுட்புட் பக்காவாக வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து வாங்குறது ஒரே ஒரு டேட்டா அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி வாங்கிட்டோம். ஸோ இந்த ஒரு டேட்டாவே எப்படி இன்டர்ஃபேஸ் வச்சு நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படிங்கிறத நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா இன்னுமே ஈஸியாக இருக்கும். ஓகேவா. ஸோ நான் இன்டர்ஃபேஸ் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ இன்டர்ஃபேஸ் ஓகேவா. நம்ம வந்து என்ன வாங்க போகிறோம் ப்ராப்ஸ் தான் வாங்க போகிறோம். ஸோ நம்ம வந்து ப்ராப்ஸ் அப்படின்னு வச்சுக்கிடுவோம். ஓகேவா. நமக்கு ப்ராப்ஸில் என்ன இருக்குது நேம் மட்டும்தான் இருக்குது இப்போதைக்கு. ஸோ நேம் வந்து அது என்ன டேட்டா டைப் அப்படின்னா ஸ்ட்ரிங் டேட்டா டைப். ஸோ இங்கே நம்ம இப்படி கொடுத்துட்டு நம்ம என்னெல்லாம் பண்ணலாம்னா இந்த இடத்துல இந்த இருக்குது பார்த்தீங்களா இதை அப்படியே எடுத்துட்டு அங்கே வந்து ப்ராப்ஸ் அப்படின்னு கொடுத்துக்கலாம். இப்படி கொடுத்தோம்னாலும் நமக்கு ஒர்க் ஆகும். ஓகேவா. ஸோ இப்படி தான் இன்டர்ஃபேஸ் வச்சு கண்ட்ரோல் பண்ணணும். இன்டர்ஃபேஸ் இல்லாமல் நம்ம இதுக்கு முன்னாடி பண்ண மாதிரி கண்ட்ரோல் பண்ணலாம். நீங்கள் ஒரு டேட்டா இல்லைனா 2 டேட்டா ஒரு 3 டேட்டா இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி டீஸ்ட்ரக்சரிங் பண்ணுறீங்க இல்லை டீஸ்ட்ரக்சரிங்கில் ப்ராப் ட்ரில்லிங் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து அழகாக எப்படி யூஸ் பண்ணிட்டு போயிடலாம். சப்போஸ் நிறைய டேட்டா இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரி ப்ராப்ஸ்க்கு இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் ஒரு 3க்கு மேற்பட்ட டேட்டா யூஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ண ஈஸியாக இருக்கும். ஓகேவா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் என் நேம் வந்து மேண்டட்ரி ஃபீல்டாக வச்சுருக்கேன். இப்போ வந்து எனக்கு என்ன தேவை அப்படின்னா நான் ஒரு ஃபீல்டு வைக்க போகிறேன். அதனால் எனக்கு வந்து ஆப்ஷனலாக இருந்தால் போதும். எனக்கு வந்து அது கண்டிப்பாக அங்கேருந்து வரணும். என் பேரண்ட்லேருந்து அந்த இது எனக்கு கண்டிப்பாக அந்த ஃபீச்சர் வரணும் அப்படின்னு தேவையில்லை அப்படின்னு நினச்சா என்ன வைக்கலாம் அப்படின்னா இப்போ நான் இங்கே பிளாட்ஃபார்ம் அப்படின்னு ஒரு ஃபீல்டு வச்சு மேண்டட்ரியாக அதாவது ஆப்ஷனலாக வைக்க போகிறேன். ஸோ ஆப்ஷனலாக வைக்கலாம். எப்படி ஆப்ஷனலாக வைக்கணும் அப்படின்னு நம்ம லாஸ்ட் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். லாஸ்ட் முந்தின வீடியோலாம் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஒரு கொஸ்டின் மார்க் போட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கோலன் வச்சிங்கன்னா அது வந்து ஆப்ஷனல் ஃபீல்டாக மாதிரி இருக்கும். இதே நான் ஸ்ட்ரிங்காக வச்சுக்கிடுவேன். ஓகேவா. ஓகே இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் இல்லைனா இதை வந்து அனுப்ப போகிறது இல்லை அங்கேருந்து. ஆனால் இங்கே வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா அதையும் ஷோ பண்ண போகிறேன். ஓகேவா. ஸோ பிளாட்ஃபார்ம் ஓகே டி வரல. பிளாட்ஃபார்ம் என்ன பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறதுக்கு என்ன வைக்க போகிறேன்னா ஸோ பிளாட்ஃபார்ம் நான் இங்கே இன்னும் வாங்கவே இல்லை. ஸோ இங்கேருந்து நான் வாங்கிக்கிடுதேன். ஓகேவா. நான் வாங்கிட்டேன். ஆனால் எனக்கு பிளாட்ஃபார்ம் வந்து என்ன ஆகலைன்னா எனக்கு வந்து டேட்டா இங்கேருந்தும் வரலை. ஸோ அப்போ போது நான் எப்படி யூஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறதான் இங்கே மெயின். ஓகேவா. ஸோ இப்போ நான் யூஸ் பண்ணிட்டேன். பட் எனக்கு பார்த்தீங்கன்னா எந்த எரரும் வரல. அவுட்புட்டில் வந்து அந்த டேட்டா வந்து கரெக்டாக வரல. ஓகே இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இங்கேருந்து பிளாட்ஃபார்ம்னு சென்ட் பண்ண போகிறேன். ஸோ பிளாட்ஃபார்ம் வந்து யூடியூப் அப்படின்னு சென்ட் பண்ணிட்டேன்னா எனக்கு என்ன வரும்னா அவுட்புட்டில் யூடியூப்னு வந்துருச்சு. ஓகேவா. சப்போஸ் நான் சென்ட் பண்ணாட்டியும் எனக்கு வந்து அங்கே எரர் வரல. ஸோ ஒரு ஃபீல்டை எப்படி ஆப்ஷனலாக யூஸ் பண்ணுறது எப்படி மேண்டட்ரியாக யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு இதுதான் எக்ஸாம்பிள். ஸோ இந்த மாதிரி நிறைய நம்ம ப்ராப் ட்ரில்லிங் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஸோ லாஸ்ட் வீடியோ நான் சொல்லியிருந்தேன் நீங்கள் வந்து டைப்ஸ்கிரிப்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ அந்த இன்டர்ஃபேஸ் டைப்லலாம் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மோஸ்ட்லி இன்டர்ஃபேஸே யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு நான் சஜஷன் பண்ணியிருந்தேன். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படிங்கிற எனக்கு தெரியல. ஸோ இது வரைக்கும் பண்ணாட்டியும் இதுக்கப்புறம் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம ஒரு காம்பனண்ட்க்கு ப்ராப் ட்ரில்லிங் பண்ணுறோம் அப்படிங்கன்னா நம்ம வந்து நீங்கள் வேறு எந்த டேட்டா யூஸ் பண்ணாலும் அதாவது இந்த மாதிரி ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் யூஸ் பண்ணாலும் இது வந்து நம்ம எப்பயுமே யூஸ் பண்ணுவோம். ஏன்னா ஒரு பேரண்ட் ஒரு சைல்டு ரிலேஷன்ஷிப் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் எப்பயுமே. ஸோ அதனால் இது ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ இந்த நேம் பிளாட்ஃபார்ம் இப்படி தான் இங்கே கொடுக்கணுமா அப்படின்லாம் இல்லை. நீங்கள் நார்மலாக ப்ராப்ஸ் வாங்குறதே வாங்கலாம். ஸோ ப்ராப்ஸ் அப்படின்னு போட்டும்
வாங்க முடியும். ஸோ அந்த ப்ராப்ஸ் வந்து இந்த இன்டர்ஃபேஸ் டேட்டா டைப்ல இருக்கும். ஸோ ஏன் இங்க இந்த எரர் காட்டுது அப்படின்னா, இங்க நம்ம யூஸ் பண்ணும்போது எப்படி யூஸ் பண்ணுவோம்? ப்ராப்ஸ்க்கு அப்புறம் டாட் போடுவோம். ஸோ டாட் போட்டிங்கனாலே என்னலாம் இருக்கு அப்படிங்கிறத காட்டிடும். ஸோ இங்கேயும் அதே மாதிரி தான். ப்ராப்ஸ்க்கு அப்புறம் டாட். ஓகேவா? ஸோ இந்த மாதிரியும் வாங்கலாம், டிஸ்ட்ரக்சன் பண்ணியும் வாங்கலாம். ஸோ எந்த மாதிரி வாங்கலாம்? ஆப்ஷனலாகவும் வாங்கலாம். இதே நீங்க ஜாவா ஸ்கிரிப்ட்ல யூஸ் பண்ணீங்கன்னா, நீங்க அனுப்பாட்டியும் அது கேட்காது, அனுப்புனாலும் கேட்காது, ரன் பண்ணும்போது எரர் தூக்கி தடிக்கும். பட் நம்ம டைப் ஸ்கிரிப்ட் அப்படி கிடையாது. நீங்க கோட் டைப் பண்ணும்போதே உங்கள்ட்ட என்னென்ன தப்பெல்லாம் உங்க கோட்ல இருக்கோ, அத அப்படியே காட்டிக் குடுத்துரும். ஓகேவா? ஸோ அதுக்காக தான் நம்ம டைப் ஸ்கிரிப்ட் வந்து இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி கத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ நீங்க இன்னும் நெறைய காம்போனன்ட்ஸ் கிரியேட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோல கான்டெக்ஸ்ட் ஏபிஐ வந்து பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ கான்டெக்ஸ்ட் ஏபிஐ கிரியேட் பண்ணும்போது, நம்ம அந்த கான்டெக்ஸ்ட் ஏபிஐக்குள்ள நெறைய டேட்டா டைப் வைப்போம், நெறைய வேரியபிள்ஸ் வைப்போம், நெறைய ஃபங்ஷன்ஸ் வைப்போம். ஸோ அதையுமே நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்குன்னா, ஒரு இன்டர்ஃபேஸ்ல டிஃபைன் பண்ண வேண்டியது இருக்கும். ஓகேவா? ஸோ அதெல்லாம் எப்படி பண்றது? அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோல இன்னும் விரிவாவே பார்க்கலாம். நீங்க அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்கன்னா, இந்த டேட்டா ப்ராப்ஸ் பில்டிங்க நெறைய பிராக்டிஸ் பண்ணுங்க. நீங்க ஜாவா ஸ்கிரிப்ட்ல கோட் வச்சிருப்பீங்கல்ல, அந்த கோடெல்லாம் ஒரு புது டிஎஸ்எக்ஸ் ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணி, அதுக்கு கன்வெர்ட் பண்ண முடியுதா அப்படின்னு செக் பண்ணுங்க. அப்படி கன்வெர்ட் பண்ணும்போதெல்லாம் என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் வருது அப்படிங்கிறத நோட் பண்ணி வைங்க. அது உங்களுக்கு ஏதாவது நிறைய டவுட் இருக்கு அப்படின்னா நம்ம கமெண்ட்ல போடுங்க. நம்ம வந்து கண்டிப்பாவே அதுக்கு வந்து சொல்யூஷன் குடுப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோஸ் இவ்வளோதான். நீங்க டெய்ல்விண்ட் எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு தெரியலனா, இப்ப எண்டு கார்டில் வந்துடும். அதை பார்த்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ப்ராஜெக்ட் ஐடிஎக்ஸ் பற்றி எதுவும் ஐடியா இல்லை, இப்போ தான் பார்க்குறீங்க, இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா ப்ராஜெக்ட் ஐடி சீரிஸும் இருக்குது. ஸோ அதையும் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் தான் நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், மோர் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, புரிஞ்சிருந்தா ஒரு லைக் பட்டன், மினிமம் ரெக்யர்மெண்ட் ஒரு லைக் போட்டு விட்ருங்க. ஸோ நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.